ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி இண்டெக்ஸ் அனலைசஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தோம், பட் அது ஒர்க் அவுட் ஆகி தான் முதல்ல பார்த்துட்டு நம்ம அடுத்தது அப்படியே பார்க்க போயிடலாம். ஓகேவா, நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லெவலில் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம சொன்ன ட்ரெண்ட் லைன் காட்டுறோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். ட்ரெண்ட் லைனில் இங்கே கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி வெயிட் பண்ணால் பிரேக் அவுட் பார்த்தா ஆல்மோஸ்ட் இவ்வளோ பாயிண்ட்ஸ். எத்தனை பேர் கேப்சர் பண்ணிங்கன்னு தெரியாது, நான் கேப்சர் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா நல்லா பெண்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் மேலே போனால் கீழே ரொம்ப வந்து அதுக்கு இப்படி மேலே போயிட்டான். இது சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப் வச்சதுனால நம்ம கேப் அப் சொன்னோம் தெரியாது. அந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடுது பாருங்களா. சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு மேலே போனால் ரேஞ்ச் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்தது, மேலே போயிட்டான். நம்ம ஸ்டடி டிப்ஸ் சொல்லுவோம் இதில், இந்த இது வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லுவோம் அந்த ஸ்டடி டிப்ஸ் என்னென்னு. அதனால தான் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கையாக பை பண்ணது காரணமே. ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ரொம்ப இதுவாகுது அன்வான்ட் எல்லாத்தையும். யா, தட்ஸ் எனஃப். முதல்ல நம்ம வீக்லியில் அனலைஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்துட்டு சாஃப்ட் மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ மேலே போயிட்டான். இப்போ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியில்? இது பிரேக் அவுட்டு குறைஞ்சது வந்து நம்ம இப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் ஆகணுமே தவிர இனிமையாகக்கூடாது. ட்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுனா ட்ரெண்ட் எந்த பக்கம் போகிறோன்னா அந்த பக்கம் நாம போயிடணும். போகிற போக்கில் நாம போயிட்டோன்னா இங்கே காசு சம்பாதிக்க முடியும். நம்ம போகிற போக்கு இல்லாமல் ஆப்போசிட்டில் போனால் தான் நம்மளோட மணி வந்து லூஸ் ஆகும். இதுக்கோ சொல்லுவோம், பட் இதுக்கெல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து சப்போஸ் இப்போ மேலே போகிறேன்னா கன்ஃபார்ம் ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று இறங்குச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டை பை பண்ணக்கூடாது. காரணம் என்ன வச்சுக்க, இப்போ எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கோங்க, ரியலில் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன்னா இப்போ ட்ரேட் பண்ண ஆசைப்பட்றேன், பட் இப்போ மார்க்கெட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டான். எனக்கு எப்படி சொல்லணும்னா, நான் பை பண்ண ட்ரெண்ட் என்ன ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பான். அப்போது இப்போ ஒரு 47,000 வந்துச்சா, இது ரவுண்ட் லெவலு, இங்கே பை பண்ணிக்கலாம். இல்லை 47,500 600 ரவுண்ட் லெவலு, எங்கெல்லாம் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஒரு சின்ன மினி டைம்ஸ் கிடைக்குதோ அப்படியே எம்ட்ரி ஆகிட்டே இருப்போம். இது வந்து நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அவங்களாம் நினைப்பாங்கன்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்ன்றது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க. அவங்களோட ப்ராஃபிட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கம்மியான பர்சன்டேஜ் பிடிப்பாங்க. அதுமாதிரி அதிகமான ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நல்ல லெவலில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இங்கே என்ட்ரி போடு, இப்படி இங்கே ஒரு என்ட்ரி போடு, இங்கே ஒரு என்ட்ரி போடு, இங்கே ஒரு என்ட்ரி போடு, இங்கே ஒரு என்ட்ரி போடு, கீழே அப்படிலாம் சொல்ல இந்த மாதிரி என்ட்ரி போட்டுப்பாங்க. அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக வந்து என்ன ஆகும், பையிங் சைடு மார்க்கெட் போகும். வென்எவர் எப்போ இந்த பையிங் சைடெலாம் முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே இறங்கிட்டானா திரும்பி மேலே போவோம். இப்போ செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க, செல்லிங் நினைப்பாங்க. ஓகே, செல்லிங் நினைப்பாங்க, இங்கே என்ட்ரி போடுவாங்க, இங்கே என்ட்ரி போடுவாங்க, இங்கே என்ட்ரி போட்டு நினைப்பாங்க. இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து இப்போ நினைப்பாங்க, இது ரவுண்ட் லெவல், ஸோ இங்கே செல்லிங் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட் பண்ணுவாங்க அவங்களோட குவான்டிட்டி சைஸை. புதுசாக என்ட்ரிஸ் வருவாங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டு திரும்பி கீழே இறங்கும். இப்போ இந்த எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணு, எம் பேட்டர்ன்றது இப்போ பையர்ஸோட செல்லர்ஸ் அதிகமாகிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட்டு செல்லிங்கில் போகும். பட் இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கணும். பட் இந்த கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்து செல்லிங் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, செல்லிங் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணணும், நம்ம வீடியோ அனலைஸ் பண்ணுறது டெய்லி பார்த்துட்டு இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படி எந்த டைமில் நம்ம செல்லிங் பண்ணலான்ட்டு. இப்போதைக்கு பையிங்கில் இருக்கிறான், வேணால் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். டேயில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெவல் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே இன்னும் ஹோல்ட் ஆகணும் பட்சம். பட் ஆல்மோஸ்ட்லி மறுநாள் வந்து கேப் அப் கொடுத்து 2 நாள் கேப் அப் கொடுத்து மேலே போயிட்டான். இட்ஸ் ஏன்னா நம்ம ட்ரெண்டை கேப்சர் பண்ணி வச்சுட்டான். இப்போதைக்கு கணக்கு பண்ணி இப்போ நல்லா ஏறிட்டான். 48,000 ரவுண்ட் லெவல். இப்போ வந்து இங்கே செல்லிங் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா மொதல் விஷயம், எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து 3 டைப் தான். இந்தியன் மார்க்கெட் வந்து 3 டைப்பில் தான் இருக்கும். ஓப்பனிங், கேப் அப்பு, கேப் டவுன். ஓகேவா, சப்போஸ் ஃப்ளாட் இந்த லெவலில் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா 2 சில நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் பண்ண உடனே மேலே போவோம், நம்ம அப்போ பை பண்ணிக்கலாம். ஓகேவா, மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்தா. 2வது சிலர்னா இங்கே
ரேஞ்ச் ஆகும். ரேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு 10 o'clock ஆனால் 11:30 12 o'clock மேலே எந்த சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ அந்த சைடு வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் பையிங்கை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அண்ட் தென் கேப் அப்பில் 48,400 500 இந்த லெவல் கிட்டலாம் ஓப்பன் பண்ணிட்டான்னா என்ன பண்ணால் 5 minutes பாருங்கள். இந்த டைம் 15 minutes வந்து மோர் கான்ஃபிடென்ட். 5 minutes நம்ம பார்க்கணும். எந்த மாதிரினா இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிட்டானா, ஓகே, ஓப்பன் பண்ணி இப்படி மேலே ஏறினான், திரும்பி கீழே இறங்கிட்டான். 5 minutes தான் சொல்கிறேன். திரும்பி மேலே வேணாம், இப்படி திரும்பினா இப்போ வந்து நம்ம இங்கே செல்லிங் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இது செல்லிங் மார்க்கெட்டு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 5 minutes வந்து 15 minutes வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும். 5 minutes வந்து கொஞ்சம் வால்டைலில் கூட ஆகிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம செல்லிங் பண்ணலாம். செல்லிங் பண்ணிட்டு ரொம்பலாம் செல் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் 48,400 ஒரு இந்த சப்போர்ட் ஆக்ட் ஆகிற வரைக்கும் வச்சு நம்ம வச்சுக்கலாம் டார்கெட். இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணனா இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் ஒரு ரேஞ்சான பிளேசஸ். ஓகேவா? இந்த லெவல்கிட்ட தான் வந்து எப்படி சொல்லணும்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போச்சு. சப்போஸ் இவ்வளோ தூரமே வந்து டவுன்லாம் ஆகிட்டானா இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பையர்ஸ் இப்போ ஹோல்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பேனிக் சினரி ஆகிடுவாங்க. அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. செல் பண்ணுவாங்க. ஃபார் 5 minutes 1 minute தெரிஞ்சிடும். விற்க ஆரம்பிச்சோடனே மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட்டு கீழே தேடும். நாம் வந்து இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா நம்ம பையிங்கில் இருப்போம். ஓகே. பாசிட்டிவ் சைன் பேங்க் நிஃப்டி. அதுதான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும், நம்மளோட ப்ரெசென்ட் டைமில் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளோட ஃப்யூச்சரை வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து ப்ரெசென்ட்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபின் நிஃப்டி நான் முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கே ஒன்று அனலைஸ் பண்ண பிடிக்கல ரிமூவ் பண்ணாமல் இருக்கும்போது. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி ஈவன் மோர் தான் அது தான் பேங்க் நிஃப்டி சில தான் பிரேக் அவுட் கொடுத்தான். இங்கேயும் வந்து நம்ம ஒரு பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணுறோம். சரிங்களா? வீக்கில் டேயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இங்கே ஒரு ரேஞ்சில் கொடுத்துட்டு மேலே போய்ட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போய்க்கிறோம். ஓகேவா? பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி வந்து நம்ம வந்து எப்படி சொல்லிட்டோம், மோஸ்ட்லி ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். சப்போஸ் இன்கேஸ் நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டி வந்து ஃப்ளாட்லேயோ இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ போடுறோம்ல இந்த ரேஞ்சுக்குள்ளேயோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கேப் மேலே பிரேக் அவுட் கொடுத்து போனால் அவன் மட்டும் பை பண்ணிட்டு போவான். அதே ஆப்போசிட் சைடில் கேப் அப்பில் இருந்தால் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு எந்த மாதிரி நம்ம சினாரியோ சிச்சுவேஷன் சொன்னமோ அதே தான் ஆஸ் யூஸ்வல் இவனுக்கு நடக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸஸ் கிடையாது. ஸோ நம்ம கவலைப்பட வேணாம். கேப் டவுன் வரும்போது கொஞ்சம் எப்படி சொல்லுது, இந்த லெவலில் கேப் டவுன் வரும்போது சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நிறையா பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகும். வாலடைல் ஆகும் மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, ஃபின் நிஃப்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. இதை நம்ம எப்படி சொல்கிறது, எரேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி பார்ப்போம். நிஃப்டி தான் பார்த்தா ரொம்ப 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 நார்மல் ஆகிடும். ரொம்பனா ட்ரெண்ட் வந்து ரொம்ப மூவ் ஆகிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்து வந்தான். பட் நெக்ஸ்ட் பார்லே வந்து இப்போ பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி மேலே போயிட்டான். ஓகே. இந்த லெவலுக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் 20,000 ஒரு ரவுண்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 1,500 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிடும் நிஃப்டி. இவன் வந்து எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் கூட வாய்ப்பு இருக்குது. வீக்லியில் நான் சொல்கிறேன் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிறது. லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தா 1.29% 273% வந்து 273 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிறான். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் இருக்கிறான். எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ நம்ம அதை கவனிச்சுக்கணும். நிஃப்டிக்கு வந்து பர்ஃபெக்டாக பொருந்தும். ஏன்னா வந்து கேப் அப்பில் இருந்தால் கன்ஃபார்ம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அதுக்கான இதுதான் நம்ம சொல்லியாச்சு. பேங்க் நிஃப்டி சொன்ன பற்றி அதே மாதிரி தான் 5 minutes 15 minutes தான். மேலே போய்ட்டு கீழே வந்து இப்படி போகணும். ஒரு எம் பேட்டர்ன் கிடைக்காத வரைக்கும் நம்ம செல் பண்ணக்கூடாது. அதை மறந்துடாதீங்க. ஷார்ட் பக்கத்துக்கு நம்ம போகவே கூடாது. நிஃப்டியோ சரி, பேங்க் நிஃப்டியோ சரி, ஃபின் நிஃப்டியோ சரி, அந்த கண்ட்ராக்ட் பக்கமே நம்ம போகக்கூடாது. ஓகே. கேப் அப்பில் இருந்தால் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் ரேஞ்ச் ஆக வாய்ப்பு 50% தான் ரேஞ்ச் ஆகிறதுக்கும் சரி, மூவ் ஆகிறதுக்கும் சரி. மற்ற இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி ட்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிஃப்டியை பார்த்துக்கலாம். அது ப்ராப்ளமேட்டிக் இல்லை. எங்கே ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு ரேஞ்ச் ஆகுமா இல்லை மூவ் ஆகுமா. கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆனால் இந்த லெவலில் ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டில் மாட்டிப்பானுங்க.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ ஒரு வாலடைல் மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டவுன் நம்ம சொன்னால இந்த எம் பேட்டர்ன், அந்த மாதிரி எம் பேட்டர்ன் கொடுத்துட்டு டவுன் ஆக வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாகுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அண்ட் தென் சென்செக்ஸ்ன்றது நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போடலாம். 70,000லாம் எப்பயும் பிரேக் அவுட் பண்ணிட்டான். 71,000 பிரேக் அவுட் பண்ணிட்டான். அது 72,000 கிட்டலாம் வந்துட்டானா, இங்கெல்லாம் ஓப்பன் ஆகிட்டானா கன்ஃபார்ம் வந்து நிஃப்டி வந்து பெரிய கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது நம்ம சொன்ன அந்த பேட்டர்ன் தான் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் இப்போலாம் கேப் அப்லாம் வச்சோன்னா 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் வந்து டவுன் ஆகிறான். நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் தெளிவாக தெரியும். இந்த பாருங்கள், இந்த பாரை பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது, பட் ஹோல்ட் ஆகிட்டு திரும்பி மேலே போயிட்டான். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் க்ளோசிங் கொடுத்துட்டான். அந்த ஒரு காரணத்தில் தான் சொல்கிறேன். சரி, ஓகே, வீடியோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து ஏதாவது கருத்துக்கள் லேர்னிங் சீரிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். தென் பாய்.